அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவகிருபா அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் வேல்முருகன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் மற்றும் மண்டல மாநில பொறுப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். ஓகே, வாசிக்கலாம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்து உயர்ந்த நிர்மல நடைகளை அடிப்படையாக கொண்ட தோற்றிக் கொள்கையால் விவேக்கு நிர்மலை அகத்துடன் செய்ததற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்திலே களைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்தவர்கள் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நற்புடன் திறனுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் என்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டைகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. ரோட்டரி வணக்கம் வாசித்த தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய நிகழ்வு அடுத்ததாக இன்று நமக்கு தொடர்ந்து பயிற்சிகளை கற்றுக்கொண்டு இன்று ஆசானாக உயர்ந்து நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பழனிவேல் ஐயா அவர்கள் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கிறார்கள். அவர்களை முதன்மையாக வாழ்த்தி இந்த நிகழ்வில் இன்று நமக்கு பயிற்சியில் முதன்மையாக இறைவேண்டுதல் அளிக்க இன்றைய ஆசிரியர் பழனிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவேண்டுதல் கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. இறைவேண்டுதல். தெளிவு குரு திருமேனி காணும், தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். தலை முதுகு நேராக அமர்ந்து நன்றாக மூச்சு இழுத்து ஆ உ இம் உச்சரிக்கிறோம். கையில் சின்முத்திரை வச்சு நேராக அமர்ந்து நன்றாக மூச்சு இழுத்து ஆ சின்மய முத்திரை உச்சரி.
ஆதி முத்திரை இம் உச்சரிக்கிறோம். வணக்கம் முத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேராக நீட்டிக்கொண்டு கால் விரல்களை மடக்கி நீட்டுகிறோம். 1 2 3 4 5. பாதங்களை வட்டமாக சுற்ற வலப்புறம் 5 முறை, இடப்பக்கம் 5 முறை. வலப்பக்கம் 1 2 3 4 5. இடப்பக்கமாக 1 2 3 4 5. ஓய்வு. வலது காலை நன்றாக மடக்கி நீட்டுகிறோம். இடது கால், வலது கால், இடது கால். ஓய்வு. அடுத்ததாக இந்த நிலையில் நின்ற பாதாசனம். இடது காலை நன்றாக ஊன்றி வலது காலை உயர்த்தி கைகளை மேலே வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக ஆசனத்தை கலைக்கிறோம். வலது காலை நன்றாக ஊன்றி இடது காலை மடித்து கையை மேலே வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்கு ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக விடுகிறோம். அடுத்த ஆசனமாக மூச்சு சுவாச உறுப்புகளுக்கான ஆசனங்கள் கற்று வருகிற இந்த வாரம் முனையாக பாதரட்சாசனம். நேராக நின்று கைகளை உயர்த்தி திரையாசனம் பின்னாடி வளையுது. நேராக வருகிறோம். அப்படியே கை மெதுவாக முன்பு தரையை தொட்டு கணுக்காலை பிடித்து தலை முடிந்தளவு கால்களோடு ஒட்டி வைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக நேராக வருகிறோம். பேக் பெண்டிங் திரையாசனம். 1 2 3 4 5. நேராக வருகிறோம். ஆழ்ந்த மூச்சு
இழுத்து மெதுவாக விடுகிறோம். அடுத்ததாக அமர்ந்த நிலையில் அர்த்த மத்தியந்திராசனம். வலது காலை மடக்கி இடது காலை வலது கால் புறமாக வைத்து இடது கையால் வலது காலை பிடித்து வலது கை பின்புறமாக முடிந்தாலும் வைத்து தலையை திரும்புகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக இடது காலை கீழே வைத்து வலது காலை மார்போடு ஒட்டி வைத்து வலது கையால் இடது காலை பிடிக்கிறோம். இடது கை பின்புறமாக வைத்து பின்னோக்கி திரும்புகிறோம். முடிந்தாலும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுகிறோம். செய்தது அர்த்த மச்சேந்திராசனம். அடுத்தது ஒட்டகாசனம். நேராக முட்டி போட்டு அமர்ந்து இடுப்பில் கை வைக்கிறோம். பின்னோக்கி வளைகிறோம். வலது கை முதலில் இடது கை பின்பு வைத்து கழுத்து நல்லா பின்வச்சு ஆகிறோம். ஒட்டகாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அதை மாற்று ஆசனமாக மகாமுத்திரை. வஜ்ராசன நிலையை கைகளை பின்னாடி கட்டி அப்படியே முன்னோக்கி வளைகிறோம். மெதுவாக மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கணும். சாதாரண மூச்சு. 1 2 3 5 7 அடுத்த ஆசனமாக மான் பயிற்சி. மானாசனம். தலையை மேல் நோக்கி இடுப்பு கீழ் நோக்கி வைத்துக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து தலை கீழே கைகள் இடையில் குனிந்து இடுப்பில் மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்து மான் மூச்சு பயிற்சி. மேல் நோக்கி தலை உயர்த்தி இடுப்பு கீழ் உயர்த்தி மூச்சு இழுக்கிறோம். கீழ் நோக்கி தலை பார்த்து இடுப்பை உயர்த்தி மூச்சு விடுகிறோம். 1 2 3 4 5
ஓய்வு. வஜ்ராசன நிலைக்கு வந்துடும். சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். அடுத்ததாக முயலாசனம். கைகளை எப்படி கீழே வச்சு வச்சிருங்க. 2, 3, 5, 6. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சை கவனிக்கிறோம். அடுத்து இடது காலை ஒட்டி வைத்துக் கொள்கிறோம். பத்மாசனம். வலது காலை இடது காலை ஒட்டி வைத்துக் கொள்கிறோம். சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். அடுத்ததாக அர்த்த உத்தித பத்மாசனம். தோள்பட்டைக்கு நேராக கைகளை ஊன்றி மெதுவாக உடம்பை உயர்த்துகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்ததாக கபாலபதி. இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது மூக்கை கட்டவரலால் அடைச்சிட்டு இடது மூக்கில் மூச்சை மட்டும் வெளியிடுறோம். 10 முறை. இது ஓய்வு வரலால இடது மூக்கை அடைச்சிக்கிறோம். வலது மூக்கில் மூச்சை வெளியிடுறோம். 10 முறை. ஓய்வு. வாஸ்திரிகா. மூச்சை இழுத்து வெளியிடுறோம் வேகமா. வலது மூக்கு கட்டவரலால் அடைச்சிட்டு இடது மூக்கில் மூச்சை இழுத்து வெளியிடுறோம். 10 முறை. ஓய்வு. மோதிர வரலால இடது மூக்கை அடைச்சி வலது மூக்கில் இழுத்து மூச்சை இழுத்து வெளியிடுறோம் வேகமாக. 10 முறை. ஓய்வு.
2 கையில சின்முத்திரை வச்சு நன்றாக இரு மூக்கு துவாரங்களிலும் காற்று மெதுவா போயிட்டு மெதுவா வர்றதை கவனிக்கிறேன். அடுத்த பயிற்சியாக வயிற்றுக்கிரியை. இடுப்பு கட்டை விரல்ல முன்னாடி 4 விரல் வர மாதிரியும், மூச்சு இழுக்கும் போது விரலை ஓப்பன் பண்றோம், மூச்சு விடும்போது வயிற்றை அழுத்தி மூச்சு வெளியிடுற மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு ஓய்வு. அடுத்து நெஞ்சுக்கிரியை. பிக்கல் கட்டை விரலை வச்சு மார்பு பகுதியில் அழுத்தி மூச்சு வெளியிடுறோம். மூச்சு இழுக்கும் போது விரல் ஓப்பன் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சின்மய முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். அடுத்ததாக தோள்பட்டைக்கிரியை. கையில் சமான முத்திரை வச்சு தோள்பட்டையில் வச்சுக்கிறோம். கையை உயர்த்தி மூச்சு இழுக்கிறோம், கையை மூச்சை வெளியிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆதி முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். திருமூலர் பஸ்திரிக்கா. ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். கையை மேலே உயர்த்தி மூச்சு இழுத்துட்டு மேலே கையை ஓப்பன் பண்ணுறோம். கீழே வரும்போது திரும்ப ஆதி முத்திரை வச்சு மூச்சு வேகமாக வெளியிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கையில் ஆனந்த முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். அடுத்ததாக சண்முக முத்திரை. காதில் கட்டை விரலை அடைத்து ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் கண்களை மூடி, மோதிர விரல சுண்டு விரலும் வாய் மூடி உச்சரிக்கிறோம் 2 முறை.
உம் ஓய்வு. அனைத்து சுவாச உறுப்புகளை பலப்படுத்தும் மூச்சு பயிற்சிகளை செய்து நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். இந்த நிகழ்வினை கொடுத்த ரோட்டரி சங்கங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பிரபஞ்சத்திற்கும் குணபாலன் ஐயாவுக்கும் ரோட்டரி சங்கங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ் நமக்கு அற்புதமாக அனைத்து ஆசன பயிற்சிகள், அதை விட நமக்கு சிறப்பா வந்து அந்த மூச்சு பயிற்சிகள், உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கு உண்டான மூச்சு பயிற்சிகளை சிறப்பாக அளித்து தினம் நமக்கு ஆசான் நல்ல சிவமையா அளித்து வரும் அனைத்து பயிற்சிகளையும் இன்று நமக்கு சிறப்பாக அளித்து நல்ல ஒரு பயிற்சி நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்த இன்றைய ஆசிரியர் பழனிவேல் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து சிறப்பாக பல்வேறு கருத்துக்களுடன் கூடிய நிகழ்வை சிறப்பித்து வரும் தேவி, சென்னையைச் சேர்ந்த தேவி அம்மையார் அவர்கள் இன்று நமக்கு அற்புதமான மனம் எனும் மாமருந்து என்ற ஒரு அற்புத தலைப்பில் நமக்கு இன்றைய வகுப்பை எடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மனம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா மனம்தான் எதற்கும் ஒரு முதன்மையான ஒரு விஷயம். அதுல வந்து மனதை நாம் எப்படி மேம்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நாம் மேம்படலாம் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் கூட நம்ம வகுப்ப நிறைய பேர் நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம வந்து ஒவ்வொரு செஷன்லையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கும் மேலாக மனம் எனும் ஒரு மாமருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து இன்னைக்கு தேவி அம்மையார் வந்து கொடுக்க போறாங்க. சிறப்பான இன்றைய நிகழ்வில் நமக்கு மனம் எனும் மாமருந்து என்ற தலைப்பில் சிறப்பிக்க இருக்கும் தேவி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிங்கம்மா, மீட்ல இருக்கு. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மனம் எனும் மாமருந்து. நிறைய பேர் இந்த தலைப்புல நிறைய பேசியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் உடலை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் அது முடியல, நிறைய தொடரும். இருந்தாலும் மனசு பத்தி கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த டாபிக் எடுத்தேன். சரி, இப்போ உடம்புல பாத்தீங்கன்னா பஞ்சபூத சமநிலையுடைய மாறுபாடு, அதனாலதான் உடம்புல வந்து நோய் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அப்படிதான் நடக்குது. அதே மாதிரி உடலுக்கு எவ்வளவு வந்து முக்கியத்துவம் தர்றோமோ அதுக்கு மேலாக மனதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். உடல் பாதி மனம் பாதி. அதை விட உடலை விட மனம் பாதிங்கிறத விட அதுக்கு மேல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற நேரத்துல நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மனசை தளர விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். உடம்ப தளர விடாதீங்கன்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா அங்க மனசுதான் அங்க முக்கியமா இடம் பெறுது. அப்ப மனதினுடைய வேகம், மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகளாலதான் உடம்புல நோய்கள் அதிகமாகுது. இத விலங்குகளையும் மனிதர்களையும் நம்ம வச்சு நிறைய வந்து ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய், அதாவது ஒரு மனிதருக்கு ஒரு
நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ அது வந்து ஆஹ் அறுவை சிகிச்சை பண்றாங்க. அப்போ அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. அதே ஒரு நாய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கும் அதாவது முதுகு பக்கத்துல அந்த அறுவை சிகிச்சை பண்ணப்படுது. அந்த நாய்க்கு பின்னங்கால் செயலிழந்து போகுது. அது நடக்க முடியல. முன்னங்கால் 2 காலால வச்சு அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, அது நடந்தது இயல்பா அது பழகுது. அப்படி பழகும்போது, அப்போ வந்து அந்த நாய வந்து ஒரு அடையாளம் வச்சு ஒரு பண்ணையில கொண்டு போய் விட்டுர்றாங்க. அப்போ அந்த சமயத்துல இவருடைய வீட்ல, இன்னொருத்தருடைய மனிதருடைய வீட்ல அவரும் இருக்காரு. அந்த நாய் பண்ணையில இருக்குது. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு போய் அந்த அவருடைய வீட்ல போய் பார்க்குறாங்க. அப்ப அவருடைய உடம்பு வந்து ரொம்ப மோசமான மனநிலையில, உடல்நிலையில இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து இனி வந்து அவருடைய இடுப்புக்கு கீழ செயல்படல. நம்ம வந்து இனி நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் இருக்காரு. அப்போ இனி இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது படிப்பறிவு. படிப்பறிவு, கேட்டது, சுத்தி இருக்கக்கூடிய சூழல்கள். இதுதான் வந்து அவருடைய மனசுல பதிஞ்சிருக்கு. ஆம், அப்ப இவரு வந்து ஒரு மோசமான நிலையில இருக்காரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாய் பண்ணையில விட்டாங்க இல்லையா? அது போய் பார்க்குறாங்க. அப்ப அந்த நாய் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவங்க வச்ச அடையாளத்த வச்சு அந்த நாய பார்க்குறாங்க. அது 4 கால்ல அழகா முதல்ல 2 கால்ல தானே போச்சு. 4 கால்ல அது போயிட்டு இருக்குது. அப்போ நாய்க்கு வந்து அந்த எண்ணங்கள், அந்த பதிவுகள் அது கிடையாது. அப்போ மனிதர்கள் மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சுத்தி இருக்கிற சூழல்களையும் பிறந்ததுல இருந்து பிறக்கும்போதே குழந்தைக்கு வந்து அந்த எந்த ஒரு சிந்தனையோ இந்த எண்ணமோ கிடையாது. சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், அதுக்கப்புறம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், கேள்விப்பட்டக்கூடிய விஷயங்கள், படித்த விஷயங்கள் இத வச்சுதான் நம்ம வந்து மனசுல வந்து பதிவுகள் ஏற்படுது. இதுதான் நினைவுகளாக வருது. அதாவது தாட். இத வந்து நம்ம வந்து அத வந்து அ அதிகப்படுத்தும்போது, அதாவது சிந்தனைகளால அத அதிகப்படுத்தும்போது, அப்ப அந்த சிந்தனைகள் வந்து வலுவடைஞ்சு, அது வந்து உடல்நிலை பாதிப்ப ஏற்படுது. இப்ப அவருக்கு அ ஏற்கனவே மனசுல பதிஞ்சிருந்ததுனால தான், அத வந்து தீவிரமா அவரு இந்த இது வந்துருச்சுன்னா, நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். நம்ம வந்து இனிமே பொழைக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ண அ அ சிந்தனை வரும்போது, இவரு என்ன பண்றாரு, அதையே நினைக்க கடைசியா உயிருக்கும் ஆபத்து ஏற்படுது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டைம்ல உடம்புல நோய் வந்ததோ என்னவோ, பயத்தாலேயே நெறைய பேர் இறந்தாங்க. அப்போ மனம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வேலை செய்யக்கூடியது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போகணும் அப்படின்னாலும், உடலால போறத விட, மனசால அடுத்த செகண்டே எங்க போகணும்னு நெனைக்கிறோமோ, அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியும். அப்போ மனம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. ஒரு ம் அ அதாவது ஒரு இப்ப நம்ம நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இது நெறைய எனக்கு இருக்கு. இப்ப யாரையாவது ஒருத்தர நம்ம வந்து தேடிக்கிட்டு இருப்போம். இல்ல மனசுல நெனச்சுக்கிட்டே இருப்போம். பார்க்கணும், இல்ல அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். அது அவங்க தொடர்பான விஷயங்கள் வந்து உடனே நமக்கு வந்து கிடைக்கும். அ ஒண்ணு ஃபோன் பண்ணுவாங்க, இல்ல அவங்கள நேர்ல பார்ப்போம், இல்ல அவங்க தொடர்பான விஷயங்கள் ஏதாவது நமக்கு வந்து உடனே கிடைக்கும். அப்போ அப்ப மனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியது. அப்ப உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு மனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்ப எப்படி வேணாலும் சரி பண்ணிக்க முடியும். ஆனா, அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் அ தரக்கூடியது மனதுக்கு தான் நம்ம தரணும். இது வந்து ஒரு ஆய்வுல ஒண்ணு பண்றாங்க. அதாவது நெறைய ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல தான் நெறைய பண்றாங்க. லிசா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு அ அதாவது புற்றுநோயால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி வராங்க. அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மருத்துவமனையில அவங்களுக்கு ரொம்ப வந்து தீவிரமான நிலையில வந்து புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு. அ அதனால நீங்க வந்து பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா, இந்த வந்த நோயாளி என்ன பண்றாங்க, அத பத்தி அவங்க எதுவே பண்ணிக்கல. அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கணுங்கிறாங்க. ஆனா, அவங்க அதுக்கு ஒத்துக்கல. அவங்க வந்து அப்படியே இருக்காங்க. ஆ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, இவ்வளவு நாள்ல இறந்துருவாங்கன்னும் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க ஆனா அந்த அவங்க சொன்ன நாள்ல அவங்க இறக்கல. என்ன காரணம் அப்டின்னா, அதை பற்றி அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சிந்தனை இல்ல. அப்ப இன்னும் சொன்ன நாள்ல அவங்க இறந்திருக்கணும் இல்லையா? ஆனா அத பற்றி அவங்க எ நினைக்காததுனால,
அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அப்போ அந்த லிசாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப இவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இவங்க உயிரோட தானே இருக்காங்க. இன்னும் நல்லா ஆரோக்கியமாவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இத பத்தின ஆராய்ச்சிகள நெறைய வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி இன்னொரு நோயாளி ஒருத்தவங்க அதாவது வராங்க. 2 நாள்ல தொண்டையில புண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து அவருடைய மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ எல்லா டெஸ்டையும் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து தொண்டையில கேன்சர் அதாவது அவர்கிட்ட சொல்லல. உங்க உறவினர்கள் எல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, "எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க" அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ உங்களுடைய உணவு குழாயில வந்து புற்றுநோய் வளர்ந்திருக்கு. அதனால உங்களுக்கு வந்து இனி வந்து பிழைக்கிறது நீங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ உடனே அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்ப தொண்டை வலின்னு தானே சொல்லி நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா, அவரு வீட்ல போயிட்டு ஆ இவர் சொன்னதையே நினைச்சு என்ன ஆகுதுன்னா, அவரு ரொம்ப சீக்கிரமே அவரு இறந்து போயிறாரு. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மருத்துவர் அவருக்கு வந்து அ அ கெ தொண்டை புற்றுநோய் இருக்குது, உணவு பாதையில இருக்குதுன்னு சொன்னது, அவரு அத நினைச்சே அவரு இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய உடலை வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா, அதுக்கான அவருடைய தொண்டையில, அந்த உணவு பாதையில புற்றுநோய்க்கான எந்த அறிகுறியுமே அங்க இல்ல. அப்போ மனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து வேகமா வேலை செய்யுது. அப்ப அவர் இந்த ரொம்ப விரைவாகவே வேலை செஞ்சு அவர் இறந்தே போயிட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு மனசு ரொம்ப அவ்வளவு வேகமா செயல்படுது. அதே மாரி இன்னும் ஒரு புற்றுநோயாளி தான். அ அவங்களும் அது மாரி வராங்க. அ அப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து வந்து எனக்கு எப்படியாவது குணப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஒரு மருந்த வந்து அவங்களுக்கு அ ப போடுறாங்க. அப்ப போடும்போது குடுக்கும்போது அந்த மருந்து வந்து வே அ குடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த அ நோய் வந்து குணமாயி ஒரு நல்ல நிலையில இருக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து அந்த பத்திரிக்கையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இந்த மருந்து வந்து தவறான விளைவுகள ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்க்குறாரு. அப்ப இதுக்கப்புறம் உடனே போயிட்டு, இந்த மருந்து இப்படிப்பட்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரு மருத்துவர்கிட்ட பேசும்போது, அப்ப அவரு வந்து மருத்துவர் என்ன பண்றாரு, வேற ஒரு மருந்த வந்து அவரு இந்த மருந்து இப்படி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த மருந்த வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா, அவருக்கு என்ன நடக்குது அப்டின்னா, ஆ இந்த புதுசா குடுக்கப்பட்ட மருந்து, ஆ அதையும் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து, அம் என்ன ஆகுது இல்ல முதல்ல அந்த நல்ல நிலையில இருந்தவரு, ஒரு செய்திய பார்க்கும்போது, "ஓ! இது பாதிக்குமா?" அப்படிங்கிறதுலயே பார்த்துட்டு, அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் திருப்பி மருத்துவமனைக்கு போறாரு. அப்போ வந்து புதுசா ஒரு மருந்து வந்திருக்கு. இதிலயே மாற்றம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மருந்த குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது, திருப்பியும் அவர் வந்து குணமாகுறாரு. ஆனா மறுபடியும் நியூஸ் பேப்பர்ல அந்த மருந்த பத்தி அவரு கேள்விப்படும்போது, அவரு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்டு, உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு, திருப்பியும் அவர் வந்து இறந்துடுறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு மருந்து குடுத்தாச்சு அப்படிங்கும்போது, நமக்கு குணமாயிருச்சு அப்படின்னு அவர் நெனைக்கிறாரு. அதே மருந்து வந்து தவறா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய மனசு அதுல பாதிக்குது. அதனால அவர் வந்து இறந்து போறாரு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எதையாவது ஒரு அம் ஒரு ச YouTubeல எதையாவது ஒரு விஷயங்கள பார்க்குறோம் அப்படின்னா, அது தொடர்பான விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். நானே அப்படிதான் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் அக்குபஞ்சர் சொன்னா அவங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க. இன்னும் அந்த புரிதல் இல்ல இல்லையா? அதனால சரி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இயற்கை வாழ்வியல் மையத்துல போயாவது அவங்க ஏதாவது ஒரு சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 இடத்த தேடினேன். அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அத அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் அத பார்க்கிறத விட்டுட்டேன். நமக்கு அது தேவையில்ல அப்படிங்கிறதுனால அத நான் விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு அது வர்றதில்ல. ஆம். ஏன் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரு நிகழ்வ பார்க்கும்போது, அது தொடர்பான சிந்தனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் வந்து நெறைய வந்து செல்ஃபோன்ல நமக்கு வந்து YouTubeல இருந்து நெறைய வந்துகிட்டே இருக்கு. சரி, இதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆ ஆ இதுல ஜப்பான் நாட்ட சேர்ந்தவர். ஆ மசாரோ எமாட்டோ அப்படிங்கிறவரு.
நிறைய இப்ப நம்ம வந்து நிறைய காரியங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணியை தான் நம்ம பயன்படுத்துவோம். தண்ணியை பயன்படுத்தும் போது அதுல வந்து எண்ணங்கள் பதிவாகுது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாவது இத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஃபோட்டோ எடுக்குறாரு. தண்ணிய வந்து ஒரு நல்ல அதாவது அத ஃபோட்டோ எடுக்கணும்னா வெறும் தண்ணீல எடுக்காம, அத வந்து ஐஸா மாத்தி, கிறிஸ்டலா மாத்தி அத ஃபோட்டோ எடுக்குறாரு. சாதாரண ஒரு மனநிலையில எடுக்குறாரு. அந்த ஃபோட்டோ வந்து எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பீத்தோவனுடைய இசைய கேட்டுக்கிட்டே ஒரு ஃபோட்டோ எடுக்குறாரு. அந்த ஃபோட்டோல வித்தியாசம் தெரியுது. அப்ப அவரு புரிஞ்சுக்கிறாரு என்னன்னா, மனநிலை எப்படி இருக்கோ, அந்த நிலையில வந்து ஆ எண்ணங்கள் பதியுது. ஆ அது தண்ணீல வந்து சிறப்பாவே பதியுது அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இத நெறைய வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாரு. அப்போ நெறைய நல்ல சூழல்கள்ல, நல்ல சிந்தனைகளோட அவர் எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஆம் இன்னும் ஒரு சில இடங்கள்ல அ மோசமான ஒரு சூழல்லையும் எடுக்குறாரு. அதனுடைய நிலை வந்து வேறுபட்டிருக்கு. அதாவது அந்த மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு இன்னொரு ஒரு அதாவது ஒரு கிடைக்காத ஒரு பொருளுக்காக தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர வச்சு அவரு ஒரு சோதனை செய்றாரு. அவருக்கு எது கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ, ரொம்ப அதிகப்படியான சந்தோஷமா இருப்பாங்களோ, அந்த ஒரு பொருள அவங்களுக்கு குடுத்து அப்ப வந்து ஃபோட்டோ எடுக்குறாரு. அப்ப அவருடைய மனநிலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருக்கு. அப்ப அவருடைய அப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த வடிவமே மிக பெரிய அளவுல ஒரு பூ மாதிரி, அந்த மாதிரி வந்து ரோஜா பூ மாதிரி அப்படி ஒரு வடிவத்தை ஏற்படுத்துது. அப்ப மகிழ்ச்சியான மனநிலையில தண்ணீல எண்ணங்கள பதிக்கும்போது, அப்ப அந்த நிலை வந்து மிக சிறப்பா இருக்கு. அதே வந்து ஒரு கெட்ட சூழல்ல எண்ணங்கள தண்ணீல பதிக்கும்போது, அது வந்து கருப்பா வேற மாதிரி அது மாறுது அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. அப்போ என்ன நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தண்ணீய தான் பயன்படுத்துறாங்க. இதுவாவது வெளிநாட்டுல வந்து எல்லாம் சோதனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எதையுமே படிக்கலையே! எதையுமே நான் வந்து இது பண்ணலையே! அ எந்த யுனிவர்சிட்டிக்குமோ, இல்ல எந்த காலேஜுக்கும் போயோ அந்த சைக்காலஜி பத்தியோ, எத பத்தியுமே அவங்க படிக்கல. எல்லாமே அவங்களுடைய அ ஆராய்ச்சியின் மூலமாக அவங்க வந்து தண்ணீய பயன்படுத்துறது, ஒரு எந்த ஒரு காரியத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நல்ல காரியத்துக்கும் சரி, கெட்ட காரியத்துக்கும் சரி, அந்த தண்ணீய வச்சு பயன்படுத்தி, ஆ அப்போ அவங்க வந்து அதுல எண்ணங்கள பதிய வச்சு, சுற்றி கூடிய சூழல்களையும் மாத்தியிருக்கிறாங்க. அ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஓரையில காலையில எழுந்துச்சு உட்கார்ந்து, தண்ணீய வச்சு நம்ம வந்து அந்த ஓரையில அந்த ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றல வந்து பஞ்சபூத ஆற்றல நம்ம எடுத்து அந்த அதாவது விரல அது மேல வச்சு, நம்ம அந்த தண்ணீய எடுத்து குடிச்சோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்குரிய அந்த கிரகங்களுக்கு உரிய அந்த சக்தி வந்து தண்ணீல இறங்குது. அந்த தண்ணியோட சுவையும் வந்து மாறுது. ஆ ஆ நான் அத பண்ணி பார்த்துருக்கிறேன். அ அப்போ வந்து தண்ணிக்கு வந்து எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஆற்றல் தண்ணிக்கு இருக்கு. தண்ணிக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பொருளுக்குமே இருக்கு. காற்றுக்கும் இருக்கு. அதுதான் வந்து நம்ம நினைக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தர நினைக்கிறோம், நம்ம யாராவது தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு உடனே கால் பண்றாங்க, இல்ல அவங்கள நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அப்ப வந்து அந்த காற்று, அந்த எண்ணங்கள் காற்றின் மூலமாக அவங்கள போய் சென்றடையுது. நான் நேத்து வந்து குணபாலன் ஐயா எனக்கு ஃபோன் பண்றாங்க. எனக்கு தோணுது மனசுல. ஆ இவங்களா இருக்குமா அப்படின்னு. கரெக்ட்டா குணபாலன் ஐயா தான் என்ன வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து நம்ம வந்து எண்ணங்கள் ஒரே மாதிரியா இருக்கு. ஆ இதே மாரி நான் இன்னொரு நிகழ்வுல ஒரு ஒரு விடுதியில தங்கி இருக்கும்போது, ஒரு ஃபோன் கால் ஒண்ணு வருது. அந்த ஃபோன் கால்ல நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, இந்த ஃபோன் கால் வந்து எனக்கானதா இருக்கணும். நான் எதிர்பார்க்கிற நபரா இருக்கணும் அப்டின்னு நான் நெனச்சுட்டே போயிட்டுருக்கிறேன். கரெக்ட்டா என்னுடைய பேர சொல்லி கூப்பிடுறாங்க. அடுத்த நிமிஷம் நான் போய் அந்த கால் அட்டெண்ட் பண்றேன். அப்ப பார்த்தீங்கன்னா, நான் யார எதிர்பார்த்தனோ, அதே நபர் அந்த ஃபோன் கால்ல வந்து பேசுனாங்க. எனக்கு ரொம்ப, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி வந்து எண்ணங்கள் வந்து அப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது, அப்ப நம்ம இயற்கையோட சேர்ந்து போகும்போது, இயற்கையோட சேர்ந்து நம்ம வாழும்போது, மனம் வந்து அத சரியான நேரத்துல சரியா கொண்டு வந்து சேர்க்குது. சரி. இப்ப உடல் ஆரோக்கியத்துக்கு மனம் எப்படி வந்து
ரொம்ப ரொம்ப வேகமா ரொம்ப தீவிரமா செயல்படுது அப்படின்னு நம்ம அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் 2 பேருக்கு வந்து வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கு வந்து அந்த வண்டி வந்து கீழ விழுந்து அடிபட்டுருது. இதுல ஒருத்தர் வந்து படிச்சவரு, ஒருத்தர் வந்து படிக்காதவர். அப்போ அந்த படிச்சவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ! அடிபட்டுருச்சே நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே மருத்துவமனைய தேடி ஓடுறாரு. ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் இல்ல. காயம் ஏற்படுது. 2 பேருக்கும் ஒரே மாரி தான் வருது. ஆனா இந்த படிக்காதவர் என்ன பண்றாரு, அத பெருசா வந்து எடுத்துக்கல. ஆனா இந்த படிச்சவர் போயிட்டு வந்து எல்லாம் அ மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி, அப்படியே வந்து அவர ரொம்ப இதுவா பண்றாரு. ஆம், அவருக்கு வந்து ஆகுறதுக்கு வந்து லேட் ஆகுது. ஏன் அப்படின்னா, மனதின் மூலமாக அவர் பாதிக்கப்படுறாரு. அடிபட்டுருச்சு. இது வந்து காயமாகும். இது வந்து சீழ் பிடிக்கும். இதுக்கு அடுத்தடுத்தது என்ன ஆகும்னு தெரியாது. அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த சிந்தனை ஏற்கனவே படிச்ச வந்து ஒரு சிந்தனையோட சுத்தி இருக்கிறவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்களே. இது அப்படி ஆயிடும், அது இப்படி ஆயிடும்னு சொல்லி வந்து தானே நம்மள வந்து பழக்கி வச்சிருக்காங்க. அப்ப இவரு என்ன பண்றாருன்னா, அந்த காயம் ஆறுது. ஆனா, அவருக்கு ஆறுறதுக்கு லேட் ஆகுது. ஆனா, ஆ இந்த இன்னொருத்தர் படிக்காதவர் இருந்தாரு பார்த்தீங்களா? அவரு அத பத்தி கேர் பண்ணிக்கல. ஏன்னா, அடுத்த வேலைய அவரு பார்க்க போயிட்டாரு. ஆனா, அவருக்கு வந்து சீக்கிரம் ஆறிடுது. அவரு என்ன காரணம் அப்டின்னா, படிச்சவருக்கு ஏன் லேட்டா ஆறுது அப்டின்னா, அந்த காயத்த பற்றிய சிந்தனை வந்து மனசுல வந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே ஆ எண்ணங்களால பதிஞ்சு வச்சிருக்காரு இல்லையா? அதனுடைய சிந்தனைகள் அவருடைய மனசுல போயிட்டே இருக்கு. அ அதனால அவருக்கு வந்து மனசும் பாதிக்கப்பட்டு, உடலும் பாதிக்கப்படுது. அதனால அந்த பராமரிப்பு சக்தி மெதுவா வந்து குணப்படுத்துற வேலைய பண்ணுது. கண்டிப்பா உடம்பு வந்து பண்ணும். ஆனா, இவருடைய சிந்தனைகள் அப்படி இருக்கிறதுனால, முதல்ல மனச சரி பண்ணிட்டு தான், அடுத்தது தான் இந்த உடம்பு வந்து உயிராற்றல் சரி பண்ணுது. ஏன்னா மனசுக்கு தான் முதல் முக்கியத்துவம். மனசு சரியா இருந்தாலே எல்லாமே உடம்பு ஈஸியா சரியாயிடும். ஆனா, இந்த படிக்காதவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மனசுல எந்த சிந்தனையுமே வைக்கல. அவரு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வேலைய பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, அவருக்கு வந்து சீக்கிரம் அந்த வந்து காயம் வந்து குணமடைஞ்சிருது. எப்படி அந்த நாயுடைய கதை தான். நாய் ஆப்பரேஷன் பண்ணி விட்டாங்க இல்லையா? அது 4 கால்ல நடக்க ஆரம்பிச்சுருச்சு இல்ல. ஆனா, இவர் வந்து இந்த மனிதர் வந்து இடுப்பு செயலிழந்து கடைசியா அவர் காலம்புறா வந்து அவரு செயலிழந்த நிலையிலேயே அவர் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா, அவருடைய சிந்தனை வந்து அதிலேயே போயிட்டு இருக்கு. அதனால அப்படி வந்து அவர் பாதிக்கப்படுறார். அப்போ மனதுக்கு நம்ம நெறைய வந்து அ இப்ப எண்ணங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிறக்கிற குழந்தைக்கு எண்ணங்கள் முதல்ல கிடையாது. அ வர 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 அதனுடைய சூழல்கள்ல, அதனுடைய சுத்தி இருக்கக்கூடிய அ பஞ்சபூத அ ஆற்றல்களால அது வந்து எல்லாத்தையுமே ஏற்படுத்துது. இந்த உடலுக்கும், உயிருக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியது மனம் அப்படிங்கிறது. அப்போ அந்த குழந்தை வந்து எதெல்லாம் பாக்குதோ, எதெல்லாம் கேக்குதோ, எதெல்லாம் பேசுதோ, இதெல்லாம் வந்து தன்னுடைய பதிவுகள்ல அ அ பதி அ தன்னுடைய பதிவுகள்ல இருக்கு. அதாவது அந்த ஒவ்வொருத்தருடைய பதிவுகள்லயும் இருக்கு. போக, போக, போக குழந்தைக்கு இப்ப வந்து எதுவும் தெரியாது. அது ஒரு பாம்ப கூட புடிச்சு கையில வச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம தான் பயப்படுவோமே தவிர, குழந்தை அத பார்த்து புடிச்சு விளையாடிட்டு இருக்கும். நானே அது மாரி பார்த்துருக்கிறேன். குழந்தைக்கும் அந்த ஒரு பயம் தெரியாது. நம்ம தான் பயமுறுத்தி, பயமுறுத்தி குழந்தைங்கள வந்து இது இப்படி, அது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா குழந்தை தெளிவா தான் இருக்கும். போக, போக அதனுடைய வயது ஆக, ஆக இயல்புல நம்ம எல்லாத்தையும் சொல்லி பயமுறுத்தி, பயமுறுத்தி குழந்தைய வந்து நம்ம மாத்தி வச்சுக்கிறோம். ஆனா வளர, வளர இப்ப பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னா, இயல்பா குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு தான் பயமா இருக்கும். ஆனா, அந்த எண்ணங்கள் பதிஞ்சிருக்கும் இல்லையா? சின்ன வயசுல. அந்த எண்ணங்கள் பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உடல்ல தொந்தரவு வரும்போது, அந்த எண்ணங்கள் அவங்கள வந்து பாதிக்கும். எண்ணங்கள் பாதிக்காது. அந்த எண்ணங்கள் பதிஞ்சிருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து அந்த நேரத்துல வெளிப்படும். அப்ப அது சிந்தனையா மாறி, அப்ப அவங்கள வந்து இன்னும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். அதனால தான் எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நல்ல சிந்தனைகள ந ச நல்ல நல்லத பார்க்கிறதும், நல்லத கேட்கிறதும், நல்லத பேசுறதுமா அதிகமா நம்ம வந்து அந்த பழக்கத்துக்கு வந்துட்டோம் அப்டின்னாலே, நம்ம வந்து இந்த எண்ணங்கள வந்து சென் அ செயல்படுத்த அதாவது சிந்தனைகள நம்ம அதிகமா முக்கியத்துவம் தராம இருந்தாலே, இந்த எண்ணங்கள் வந்து சரியாகவே போயிட்டுருக்கும். நம்ம எப்போதுமே ஆரோக்கியமா மட்டுமே இருக்க முடியும். நான் நெறைய பேர பார்த்துருக்கிறேன். நெறைய பேர் வந்து உடம்பு அ நெறைய தொந்தரவுகளோட இருப்பாங்க. ஆனா,
அவங்க வந்து ஆஹ் மனசால வந்து நான் வந்து எனக்கு எல்லாமே கடவுள் கொடுப்பாரு. ஆஹ் எனக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய மனச வந்து தளர விட மாட்டாங்க. எங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அப்படிதான். இப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு வரதா இருந்தா வயசு ஆயிருச்சு அவங்களுக்கு. ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க இந்த வருஷம். ஸ்கூலுக்கு வரதா இருந்தா அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வருவாங்க. இல்ல அப்படி ஒரு வகுப்புக்கு போறது அப்படிங்கிறதாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பிடிக்காத நிலையில கிளாஸ்ல இருக்கவே மாட்டாங்க. எதையாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியில வந்துட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணி 4 மணி எல்லாம் மணியே பார்க்க மாட்டாங்க. அதாவது எந்த ஊர்ல எந்த கோயில் இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு அவ்வளவு தெளிவா தெரியும். அப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி உடனே கிளம்பி அவங்க போயிடுவாங்க. அப்ப அவங்க அந்த டைம்ல அந்த நேரத்துல அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க. மனசு சந்தோஷமா இருக்கும்போது அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதே பள்ளிக்கு வரும்போது லேட்டா வர்றவங்க கோயிலுக்கு போகும்போது மிக சந்தோஷத்தோட அவங்க போறாங்க. அப்ப அவங்க அதனுடைய ஆரோக்கியம் அங்க வெளிப்படுது. அப்போ பிடிச்ச விஷயத்த செய்யும்போது மனசு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பிடித்த உணவுகளை சாப்பிடும் போதும் மனசு சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம வந்து உணவுக்கும் நம்ம வந்து அதாவது நம்ம நிறைய உணவுகளை இதெல்லாமே படிச்ச அறிவு வச்சுதான் நம்ம பேசுறோம். உடம்புக்கு வந்து ஆஹ் விட்டமின் ஏ, பி, சி அதே மாதிரி இந்த சத்து எதுவுமே வந்து உடம்புக்கு தெரியாது. நாக்குக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னா மனசு சந்தோஷப்படும். நாக்குக்கு பிடிக்காத உணவு கொடுத்தோம் அப்படின்னா மனசு வருத்தப்படும். அப்போ உடம்பு பாதிக்கும். பிடிச்ச உணவு அது வந்து சில நேரங்கள்ல நம்ம குழந்தைகளை வந்து தடை பண்ணி வைக்கிறோம். இது கெட்டது அப்படின்னு. நானும் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் நான் விட்டுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களா நம்ம எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப அவங்களா அதை புரிஞ்சு வந்தா மட்டும்தான் அதை வந்து இயல்புல இருந்து மாத்திக்குவாங்க. அப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து செய்யும் போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி செயல்களை செய்யும் போது நம்ம வந்து மனசு சந்தோஷமாவே தான் இருக்கும். உடல் வந்து சீக்கிரம் குணமாகும். ஆஹ் படிச்ச அறிவுல இருந்து நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா படிக்காத மக்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் ஏபிசி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுவாங்க, இல்ல சாப்பிடாம இருந்து ஃபாஸ்டிங் இருந்து சரி பண்ணிக்குவாங்க. அப்ப மனசுக்கு பிடித்த பிடித்த உணவுகளை சாப்பிடும் போதும் மனதுக்கு பிடித்த செயல்களை நம்ம செய்யும் போதும் மனம் வந்து ஆரோக்கியமா இருக்கு, அமைதியா இருக்கு. அப்போ அதனால உடலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆஹ் இப்ப மனசு அப்படிங்கிறது எண்ணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதாவது அந்த எண்ணங்கள் எப்ப வெளிப்படும் அப்படின்னா அதிகமா பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாத நேரத்துல, அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாத நேரத்துல, அதே மாதிரி யாராவது நம்மள வந்து ஒரு நல்ல விதமாவோ இல்ல ஒரு கெட்ட விதமாவோ நம்மள வந்து ஒரு நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துலதான் இந்த எண்ணங்கள் வந்து அதிகமா போயிட்டு இருக்கும். அப்போ அந்த எண்ணங்களை நம்ம கையில எடுக்காம இப்ப நம்மள யாராவது ஒருத்தவங்க திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருந்ததுன்னா அதுவும் வந்து அதாவது சமநிலை சீர்கேடு அடையக்கூடாது. அதாவது உடல் எப்படி வந்து பஞ்சபூத சமநிலை மாற்றம் அடைவதால நோய் வருதோ, ஆரோக்கியம் கெட்டு போகுதோ, அதே மாதிரிதான் மனமும் அந்த பஞ்சபூத சமநிலை அதுல மாற்றம் அடையும் போது மனம் பாதிக்கப்படுது. இப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த குணங்கள் இருக்கு. இப்போ நெருப்புக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தனக்கு எல்லாம் தெரியும், தான் தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப தற்பெருமையா பேசிக்குவாங்க. அதுவும் வந்து பஞ்சபூத சமநிலை சீர்கேடுதான். அதே மாதிரி ஆஹ் இப்ப மண்ணீரல் அதாவது நிலத்துக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவலையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சாப்பிட்டோம்னா அது செரிக்கவே செரிக்காது. கம்பல் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. ஆனா அது சந்தோஷமான மனநிலையில சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்லா செரிக்கும். ஆனா கவலை வருத்தத்தோட இருந்து சாப்பிட்டோம்னா பசியே இருக்காது. ஆனா நம்மள வந்து கம்பல் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. அது செரிக்காது. அது வந்து விஷமா தான் மாறும். குப்பையாதான் உடம்புல போய் சேரும். அதே மாதிரி காற்று இப்ப வந்து கவலையோட வருத்தத்தோட இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் அதிகப்படியாக இருந்தது. அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் இல்லையா? அப்போ வந்து அதிகப்படியாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, நம்ம அழாமலும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அதிகமா அழுதுகிட்டும் இருக்கக்கூடாது. தேவையான நேரங்கள்ல
நம்ம வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறோம். அது வந்து சமநிலையில இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை சரியா வந்து மனசு ஆரோக்கியமா இருக்கும். அப்போ அதே மாதிரி பயம், அதிகப்படியா பயமும் கோபமும் தான் நமக்கு வந்து மற்றவர்கள்ட்ட இருந்து நம்மள வந்து வேறுபடுத்துது. ஏன்னா பயம் இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அதிகமா நோயை பற்றிய பயம் தானே நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு இப்ப கூட இப்போ கொரோனா திருப்பியும் பரவுது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க. இப்ப இத பற்றி புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ வந்து கொரோனா திருப்பி வந்துருச்சா, திருப்பியும் அந்த மாஸ்க் போடுறது, திருப்பியும் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் பண்றது, ரொம்ப வந்து அத ஒரு ஏன்னா அப்ப ஏற்பட்ட பயம். ஆனா நெறைய பேர் இப்ப மாறிட்டாங்க. அ ஆனாலும் அந்த புரிதல் இல்லாதவங்களுக்கு வந்து நெறைய வந்து பாதிப்பு ஏற்படும். கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா, அ கொரோனா பாதிச்சுதோ இல்லையோ, அந்த பயத்துல தான் நெறைய பேர் இறந்தாங்க. அதுவும் முதல் தடவைய விட 2வது தடவ நெறைய பேர் இறந்தாங்க. அப்போ வந்து அந்த பயம் அப்படிங்கிறது அ ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடியது. ஆ இது வந்து எது தொடர்பானது அப்படின்னா, சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, நீர்மூலகம் சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த ஒரு பாதிப்பும் பயம் இருக்கும்போது உடல் சிறுநீரகம் பாதிக்கும். அப்ப அது செய்யக்கூடிய வேலை எல்லாமே அப்படியே தடைப்படுது. அதே மாரி கோவம் அப்படிங்கிறது ஆ கல்லீரல் சம்மந்தப்பட்டது, ஆகாயம் சம்மந்தப்பட்டது. இது வந்து ஆ கோவ அ கோவத்த நம்ம வந்து கோவம் எல்லாருக்கும் வரும். ஆ இல்லன்னு சொல்லல. நம்ம ஞானிகள் கிடையாது. அதாவது எந்த நேரத்துல தேவையான நேரங்கள்ல நம்ம கோவப்படக்கூடியது நியாயமா இருக்கணும். நம்ம கோவப்படக்கூடிய விஷயங்கள் வந்து அடுத்தவங்க ஏத்துக்கிற மாரி இருக்கணும். ஆனா எல்லா நேரங்கள்லயும் அந்த கோவத்த நம்ம புடிச்சு வச்சுட்டுருக்கவே கூடாது. இப்ப ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னா, எண்ணங்கள்ல அந்த கோவம் வரும். அப்போ நம்ம அத என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத தொடர்ந்து நம்ம ஒரு சிந்தனையா ஆக்கணும்னா, அப்போ உடம்பு கோவத்தால பாதிக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு கல்லீரல் பாதிக்கப்பட்டு, ரொம்ப வந்து எரிச்சல் அதிகமாயி, அந்த கோவத்த மத்தவங்க மேல நம்ம வெளிப்படுத்துவோம். அப்ப அதனால பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னா, நம்ம மனதும், உடல்நிலையும், அந்த உறுப்பும், அந்த ஒரு உறுப்பு மட்டும் இல்ல, எல்லா உறுப்புகளுமே பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது, நம்மள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த கோவத்த எப்படி நம்ம வந்து கையாள்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள் வந்தா வந்துட்டு போகுது. கோவத்த ஒருவேள நம்ம வந்து கோவப்பட்டோம் அப்படின்னா, அதுக்கு அப்புறமாவது நம்ம வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அதே மாதிரி ஒண்ணு கோவப்படாம இருந்திருக்கணும். இல்ல நம்ம படக்கூடிய கோவம் வந்து நியாயமானதா இருக்கணும். அப்ப அதாவது இன்னொரு அந்த எதிர்ல இருக்கக்கூடிய நபர் வந்து இந்த காரணத்துக்காக தான் நம்மகிட்ட கோவப்பட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த கோவம் இருக்கலாம். ஆனா, அதிகப்படியா கோவப்படுறத விட, அத வந்து சமாதானமா பேசி சரி பண்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, கோவப்பட்டோம்னா நமக்கும் அது கஷ்டம், எதிராளிக்கும் அது வந்து கஷ்டம். அப்போ நம்ம படக்கூடிய கோவம் வந்து யாருக்குமே வந்து அது நியாயமானதா இருக்கணும். இவங்க இதனால தான் கோவப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த புரிதலை ஏற்படுத்துற மாதிரி அந்த கோவம் இருக்கணும். இப்ப நம்ம குழந்தைகிட்டயே சில நேரம் வந்து கோவமா திட்டிடுவோம். உண்மையிலேயே கோவப்படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க திருந்தணுமோ, அவங்க நியாயமா இருக்கணும், சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவப்படுறது இல்ல. என்னன்னா, நம்மளுடைய கோவத்த அவங்க கிட்ட அவங்க மூலமா நம்ம வெளிப்படுத்துறோம். அதுதானே தவிர, உண்மையிலேயே இப்போ ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணுது அப்படின்னா, அத திருத்திக்கிறதுக்கு நீங்க வந்து கோவப்பட்டு அடிச்சாலோ, திட்டினாலோ, அந்த குழந்தை வந்து கண்டிப்பா அத மாத்திக்காது. அடுத்தது தெரியாம செய்யதான் அது தப்பு செய்யதான் அது பார்க்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட பொறுமையா, பக்குவமா எடுத்து சொல்லணும். அப்போ அந்த சூழல்ல சொல்லலைன்னாலும், அடுத்த ஒரு வாய்ப்பு வரும்போதாவது அத சொல்லி புரிய வைக்கணும். ஒருவேளை நம்ம அடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தான் என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத எதுக்காக கோவப்பட்டாங்கங்கிறத மறந்துட்டு, அடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ நம்ம கோவப்பட்டத மட்டும் தான் அது வந்து அது நெனைக்கும். சரியா? நம்மள அடிச்சுட்டாங்க, நம்மள கோவப்பட்டாங்க. குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். அப்ப அது லெவலுக்கு இறங்கி போயி, ரொம்ப ப கீழ நம்ம அந்த குழந்தைகிட்ட ரொம்ப பணிவா அத சொல்லும்போது, அந்த குழந்தைங்க அதுவும் இன்னொரு பாஸ்கர் ஐயா சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து நம்ம சொல்றத கேட்கணும் அப்படின்னா, அது உயரத்துக்கு நிக்கிறத விட, அதுக்கு கீழ தாழ்ந்து போயி சொன்னோம் அப்படின்னா, அந்த குழந்தை நம்ம சொல்றத கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து விலங்குகள்ட்ட கூட நான் நான் வந்து இத பார்த்துருக்கிறேன். எங்க வீட்ல ஒரு ஆடு என்ன பண்ணும்னா, முட்டை வரும்.
அப்போ வந்து ஓடணும்னா அது தொரத்து தொரத்து முட்டும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதுகிட்ட வந்து கீழ அப்படியே உட்கார்ந்துருவேன். அப்ப பேசாம அமைதியாயிடும். அப்போ ஒரு விலங்கே வந்து அதனுடைய தன்மையில இருந்து மாறுபடுது அப்படிங்கும்போது, அப்ப மனிதர்கள் எல்லாருமே அந்த மாற்றத்துக்கு உட்படுவாங்க இல்லையா? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்ம வந்து பெரியவங்க, குழந்தைங்க வந்து சின்னவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. குழந்தைங்க நான் வந்து எல்லாத்தையுமே நான் எப்படி பார்க்கிறேன்னா, எல்லா உயிர்களுமே ஒரு ஆன்மாவா தான் நான் பார்க்கிறேன். அதாவது உருவம் தான் வேற வேறயே தவிர, நம்ம வந்து இன்னைக்கு மனித வடிவத்துல இருக்கிறோம். நம்ம ஒரு ஒரு பிறவில நம்ம வேற வடிவமா தான் இருந்திருப்போம். சரியா? அப்போ வந்து நான் எல்லா உயிர்களையும் ஒரு ஆன்மாவா தான் நான் பார்க்கிறேன். அப்ப குழந்தையா இருந்தாலும், நம்ம செய்யக்கூடியது தவறு அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஆ அதாவது அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னா, அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை வந்து நமக்கு வந்துருச்சுன்னா, அத வந்து நம்ம குழந்தையா பார்க்க மாட்டோம். அது இன்னொரு ஆன்மா தானே. அதாவது இந்த ஆன்மா வந்து பூமிக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த ஆன்மா லேட்டா வந்திருக்கு. அவ்வளவுதான். அதுதான் வித்தியாசமே தவிர, அப்போ அந்த ஒரு மனநிலை வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்ப அந்த சின்ன குழந்தை நம்ம சொல்றது தப்பு, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லுது சொல்லுது அப்படின்னா, அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்க வந்து நம்ம வந்து நல்ல அமைதியாவும் இருப்போம். அ ஆனா, அது இந்த இது "நீ என்ன சின்ன குழந்தை? நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றது?" அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அந்த குழந்தையும் பாதிக்கும். அதே நேரத்துல நம்மளும் பாதிப்போம். நமக்கான மனதும் பாதிக்கும். அடுத்தது உடலும் பாதிக்கும். நான் ஸ்கூல்ல நான் இதையும் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா, என்ன அப்படின்னா, நான் அடிக்க மாட்டேன் குழந்தைங்கள. ஆ ஏதோ வந்து லேட்டா வந்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லைட்டா திருவி விட்டேன். அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, கைய தூக்கி செவுத்துல அடிக்குது. உடனே பக்கத்துல தான் அவங்க அம்மா வந்து பழக்கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு ஓடி போய் அவங்க அம்மாவ கூப்பிட்டு வந்துருச்சு. திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து திட்டுறாங்க ஸ்கூல்ல வந்து, "உங்களுக்கு யாரு அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் குடுத்தது? கிள்றதுக்கு ரைட்ஸ் குடுத்தது?" அப்படின்னு சொல்லி என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நான் நெனச்சேன். ஓ! நான் நான் எப்போதுமே நான் எதுவுமே பண்ணாத ஆளு. நான் அன்னைக்கு பண்றேன். அப்ப நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்ட கூப்ட்டு, "நான் உன்ன வந்து கிள்னது தப்புதான். சாரின்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்காக நான் பண்ணேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. லேட்டா வந்தாங்க எல்லாருமே. தினமுமே இதே மாரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து எல்லாரையும் தான் நான் பண்ணேன். நான் உன்ன மட்டும் பண்ணல. நீ" அந்த பொண்ணு என்ன நெனைக்குதுன்னா, அந்த பொண்ண தான் நான் அதிகமா திருவி விட்டேன் அப்படின்னு நெனைக்குது. ஆ ஆனா நான் அப்படி பண்ணல. ஆனா நம்ம இத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி இன்னொரு பையனும் அப்படிதான். ஆ ஏதோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பையன் என்ன பண்ணிட்டான், கத்திட்டு இருக்கிறான். அதனால அ "ஏய் அமைதியா இருங்க எல்லாம்" அப்படின்னு சொல்லும்போது, அமைதியா இருங்க" அப்படின்னான். அ ஒரு வித்தியாசமா அவன் வந்து வாய்ஸ மாத்தி பேசுறான். அப்ப நான் யாருன்னு கேட்கிறேன். அப்ப வந்து அவன் என்ன சொல்றான், இன்னொரு பையன் சொல்ட்டான். அப்ப நான் அந்த பையன் தான் நான் இவன நம்புறேன். அந்த பையன் தான் அப்படின்னு நினைச்சுட்டு நான் அவன லைட்டா திருவிட்டேன். நான் வேகமா கூட பண்ணல. இனி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அப்போ அ வீட்டுக்கு போகும்போது அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவன் கூட சொல்லல. இன்னொரு பையன் அவங்க அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி, அவங்க அம்மா வந்து நிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணையும் நீங்க வந்து திருவி விட்டுட்டீங்க, கிள்ளிட்டீங்க. என் பையனையும் கிள்ளிட்டீங்க. என் பையன் தப்பே பண்ணாதவன். ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அம்மா வந்து சண்டை போடுறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி அது ம் ஆனா இந்த பையன் போய் சொல்லல. இன்னொரு பையன் தான் வேற பையன் தான் சொன்னது. அப்ப அந்த பையன் தான் சொன்ன பையனும் வந்துட்டான் அங்கிருந்து. அவன் இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்குறான். உடனே அழ ஆரம்பிச்சுட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன், எல்லா டீச்சர்ஸும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆ ரொம்ப ஒரு 1/2 மணி நேரமா சண்டை போகுது. நான் ஆனா உடனே என்ன பண்ணிட்டேன், அந்த பையன கைய புடிச்சு, "சாரிப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன். இனி இந்த தப்பு நடக்காதுன்னு" அந்த பையன் கைய புடிச்சு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அப்பயும் அவங்க வந்து பாக்குறாங்க. "நான் மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லல" அப்படிங்கிறாங்க. ஆம் ஆனாலும் அவங்க அப்பா வந்து சத்தம் போடாரு. ஒரு 1/2 மணி நேரமா அந்த சண்டை போயிட்டு இருக்கு. "எப்படி நீங்க வந்து செய்யலாம்?" அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. "நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா" அப்படின்னு பேசுறாங்க. ஆனா, அப்பயும் நான் நெனச்சுட்டேன். ஓ! இனி வந்து நம்ம கையே வைக்கக்கூடாது குழந்தைங்க மேல அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாயிட்டேன். ஏன்னா, ஒரு 2டே 2 விஷயம் தான். ஆம். அப்போ இந்த 2 விஷயம் எனக்கு வந்து இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு நிலையா தான் எனக்கு மனச பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு நிலையா தான் எனக்கு அது வந்து இருந்தது. அப்போ இந்த அதுக்கப்புறம் அந்த அம்மா பாத்தீங்கன்னா, என்ன எப்ப பார்த்தாலுமே வந்து ஏதோ நான் வந்து தப்பு பண்ற மாதிரியும், ஆ அ என் மேல ஒரு வெறுப்பாவுமே ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் வந்து எப்போதுமே நான் அப்படி இயல்பா தான் நான் சாதாரணமா தான் பேசுவேன்.
அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்ககிட்ட இருந்தாலும் சரி, வேற எந்த கிளாஸ் பசங்களா இருந்தாலும் சரி. அ இவங்க வந்து பணம் குடுக்கறதுக்காக வர்றாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு வர்றாங்க. அப்போ வந்து என் பேர் தெரியும் அவங்களுக்கு. இந்த டீச்சர வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க பேர் தெரியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்கிட்ட வராங்க. என்னம்மான்னோனே, காசு குடுக்க வந்தேன் அப்டின்னாங்க. சரி என்கிட்ட குடுத்துட்டாங்க. நான் வாங்கிட்டு, சரிம்மா போயிட்டு வாங்கன்ட்டு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணா, அ முதல்ல என்ன நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது அப்டின்னா, குழந்தைங்கள தயவு செய்து அடிக்காதீங்கன்னு நான் சொல்லிருவேன். அடிக்காதீங்க, திட்டாதீங்க. அவங்களா சொல்றாங்களா பாருங்க. சொல்லலன்னா நீங்க அதுக்கப்புறம் இத பத்தி கேளுங்க அப்டின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணாலும் இந்த குழந்தைங்கள முதல்ல கூப்ட்டு, அவங்களுக்கு வந்து பொறுமையா அவன் கோவப்பட்டான்னா நான் அமைதியாயிருவேன். பொறுமையா கூப்ட்டு பக்கத்திலேயே உட்கார வச்சுக்குவேன். நான் வந்து ப டி அ ஆசிரியர், அது குழந்தை வந்து பக்கத்துல உட்காரக்கூடாது. நெறைய பேர் அப்டி நெனைப்பாங்க. நான் அப்டி கிடையாது. குழந்தைங்க கூட குழந்தைங்களா நான் உட்கார்ந்துக்குவேன் நான். பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டு, "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைகிட்ட பேசி, புரிய வச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து பேரண்ட் கிட்டயும் சொல்லிருவேன் நான். ஆ ஆனா அடிக்காதீங்கன்னு சொல்லிருவேன். முதல்ல நான் எடுத்த உடனே அந்த வார்த்தைய சொல்றது பேரண்ட்ஸ் கிட்ட, "குழந்தைங்கள அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்ததே விஷயத்த சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட குழந்தைகிட்ட கேட்பேன். அடிச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா, திருப்பியும் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்பேன். "ஏன் அடிச்சீங்க? உங்க கோவத்த குழந்தை மேல காட்டாதீங்க." ஏன்னா சின்ன குழந்தை. பெரியவங்களே இன்னும் வந்து இந்த புரிதலுக்கு வரலையே! அப்ப நம்ம எப்படி வந்து குழந்தைங்கள அடிக்கிறது? சொன்னா தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேரண்ட்கிட்டயும் இப்படிதான் நான் பேசுவேன். அப்போ நான் இப்ப ஸ்கூல்லயும் பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, வேற வகுப்பு குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லா குழந்தையுமே ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஒரு சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு 11த் படிக்கிற பொண்ணு, அ ஒரு ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு அ பிராந்தி பாட்டிலு, அ அதே மாதிரி குர்குரே, ஐஸ் வாட்டர் இந்த 3யும் ஒரு பொண்ணு 11த் படிக்கிற பொண்ணு கையில வச்சிருக்கு. பாத்ரூம்ல கொண்டு போய் அந்த பாட்டில ஓப்பன் பண்ணிருக்கு. அத வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அத கேட்கும்போது, அந்த பொண்ணு எதிர்த்து பேசுது அவங்ககிட்ட. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் வந்து அ சூசைட் பண்ணிக்குவேன்னு மிரட்டியிருக்குது. அதனால அவங்க அமைதியா எதுவும் பேசாம அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் வாங்கி எழுதிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நான் அந்த பொண்ண பார்த்து பேசும்போது, அந்த பொண்ணு கண்ல இருந்து தண்ணி அப்படி ஊத்துது. "ஏம்மா, உனக்கு 2 தம்பி இருக்கிறாங்க. அப்பா, அம்மாலாம் கஷ்டப்பட்டு தானே பண்றாங்க. உனக்கு ஏன் இப்படி வந்து ஒரு சிந்தனை வந்தது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி ஒரு அந்த பொண்ணு. அ அதுக்கப்புறம் அது என்ன நினைச்சுதுன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ண வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த மாரி குழந்தைங்ககிட்டயும் நம்ம வந்து ஆ அதனுடைய இயல்புல இருக்கு இறங்கி நம்ம வந்து நம்ம பெரியவங்க, குழந்தைங்க சின்னவங்க அப்படின்னு நினைக்காம நம்ம அவங்கள நம்ம கோபத்த வெளிப்படுத்தாம பேசும்போது, குழந்தைங்களும் சமாதானம் ஆவாங்க. அவங்களுக்கா ஒரு புரிதல் வரும்போது, அவங்க வந்து அத புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா, நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது என்னன்னா, உண்மையிலேயே அவங்க திருந்தணுங்கிற அப்படின்னு நினைச்சிலாம் யாரும் கோவப்படுறது கிடையாது. நம்ம கோவத்த அந்த ஒரு வாய்ப்ப பயன்படுத்தி நம்ம வெளிப்படுத்துறோம். அப்போ அந்த நேரத்துல என்ன ஆகுது? அப்போ அந்த கோவம் வந்து நம்ம உடம்பையும் பாதிக்குது, குழந்தையும் பாதிக்குது, குழந்தையும் திருந்தாது கண்டிப்பா. ஆ அது வந்து இன்னும் தெரியாம அடுத்தது செய்ய தான் பார்க்கும். இதே வந்து இன்னொரு கார் இது அதுக்கு நீங்க கேள்விப்பட்டதா தான் இருக்கும். ஒரு அ பேரண்ட் வந்து கார் வாங்கிட்டு வராரு. அது குழந்தை போய் அந்த கார்ல எழுதுது. அப்போ அந்த அப்பா போய் அந்த குழந்தைய அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கார போய் பார்க்குறாரு. அதுல பார்த்து நான் ஐ லவ் மை டாடின்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுட்டு அவரு அழுவுறாரு. ஏன்னா வேற எதையும் எழுதல அந்த குழந்தை இல்லையா? அப்ப அப்பா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கு இந்த குழந்தை. அப்போ கோவத்த நம்ம வந்து எப்போதுமே அ இயல்பா அ கையால நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்ம மனதையும் ஆரோக்கியமா வச்சிருக்கும், உடலையும் ஆரோக்கியமா வச்சிருக்கும். இதே நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட தான் வந்து நம்ம கோவத்த வெளிப்படுத்துறோம். இதே பெரியவங்க இப்ப அ யார யா எப்படிப்பட்ட பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நம்ம இயல்பா இருக்கிறோமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கிடையாது. ஏன்னா நான்லாம் இப்ப நெறைய மாறிட்டேன். ஆ என்னன்னா, அ எவ்வளோ வந்து பெரிய பதவியில இருந்தாலும், அவங்க என்ன சொன்னாலும் அத நம்ம கேட்டுட்டு அமைதியா வந்துருவோம். அப்ப அவங்க திட்டினா கூட கேட்டு வந்துருவோம். எதிர்த்து கேட்கிற ஒரு சூழல் வந்து இப்போ கிடையாது. ஏன்னா அவங்க பெரிய பதவியில இருக்கிறாங்க. அவங்க பெரியவங்க அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா
நம்ம கேட்கறது சரியா தான் இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட வந்து கேட்கறது நியாயமா இருக்குது அப்படின்னா நம்ம அதை கேட்கலாம். இப்போ ஒரு செல்போன், அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் செல்போன் வாங்கிட்டு வராரு, டேபிள் மேல கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னா அதை வந்து குழந்தை எடுக்குது, ஆசையா பாக்குறதுக்காக எடுக்குது, கீழே போட்டுருச்சு அப்படின்னா அப்போ அந்த செல்போன் உடைஞ்ச உடனே உடையுது. அப்ப அந்த அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தைய பட்டுன்னு அடிச்சிருவாரு. அதே அவங்களுடைய அப்பாவோ இல்ல யாரோ பெரியவங்க அந்த செல்போனை எடுக்கிறாங்க அப்படின்னா, தவறி விழுந்துருச்சு அப்படின்னா அப்பாவை அடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து மரியாதைய, பெரியவங்க மரியாதை கொடுக்கணும் அப்பா அப்படிங்கிற ஒரு சூழல்ல அப்ப வந்து என்ன பண்றோம், அமைதியாயிடுறோம். ஆனா அந்த கோவம் உள்ளுக்குள்ள இருக்கும். உடைச்சிட்டாங்களே அப்படிங்கிறது அந்த கோவம் உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த கோவத்தை வந்து சமநிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குழந்தையாவும் பார்க்காம, அப்பாவாவும் பார்க்காம, எல்லார்கிட்டயும் ஒரே சமநிலையில பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மனதும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அ இப்போ இன்னொன்னு, ரோட்ல நம்ம தேவியம்மா போய் ரோட்ல தேவியம்மா சொல்லுங்க. போதுங்கம்மா. டாபிக் இருந்தா கூட நம்ம அடுத்த வாரம் தொடர்ச்சி வச்சுக்கலாம். சரிங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுடுறேன். அ ஓகே ஓகே. இப்ப இப்போ ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாடி மேல நிக்கிறோம். அப்போ ஒருத்தரு, நெறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த போகும்போது நமக்கு புடிச்சவங்க ஒருத்தவங்க போறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க போறாங்க. அப்ப அவங்கள வந்து கூப்பிட்டு நம்ம மேல நிக்கிறது மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா, அந்த கூப்பிட்டு நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசுறோம் அப்படின்னா, அவங்க நம்மள பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க. அப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே நமக்கு ஒருத்தவங்க புடிக்காம ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, அந்த பிடிக்காதவங்க அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் அவங்களுக்கு அவங்க நம்ம தான் அவங்கள பார்க்குறோம். அந்த ஒரு அ பார்வையில அப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு கோவம் வரும் உடனே. அந்த கோவத்த நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த கோவத்த வெளிப்படுத்தணும்னா, அங்க பாதிக்கப்படுது அவங்களும் சரி, நம்மளும் சரி பாதிக்கப்படுவோம். அவங்க வந்து ஏதாவது ஒரு கல்ல தூக்கி வீசணும்னு தோணும். ஆ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க இருந்து கல் வருது யாருன்னு பார்த்துட்டு, அவங்க வந்து சண்டை போடுற மாரி ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இதே தான் எண்ணங்கள் மனசுல போய்க்கிட்டே இருக்கும். அது சிந்தனைகளாக எடுக்காம, தேவையான நேரங்கள்ல தேவையானத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, ஆ நம்ம சரியா செயல்பட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மனதளவுல பாதிக்காம இருப்போம். அதனால உடல் நலமும் பாதிக்காம இருக்கும். நமக்கு அ அ உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முழு முழு காரணமா இருக்கக்கூடியது மனம் தான். மனம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஆயுதம். மனச வச்சு எதையுமே நம்மளால சாதிக்க முடியும். ஏன்னா மனதுக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அப்ப மனம் அப்படிங்கிறத இது பார்த்தீங்கன்னா, பகவத் ஐயா அவர் வந்து நெறைய நூல்கள குடுத்திருக்காரு. அவருடைய புக்கும் நல்லா இருக்கும். பகவத் ஐயாவோடது. ஆ இது ஒரு இது ஒரு கதையும் இருக்கு. சரி, நேரம் இன்னொரு மறுபடியும் ஒரு சூழல் வரும்போது நம்ம இத பத்தி எடுக்கலாம். மனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாருமே ஒரே நிலையில இருக்கிறோம் அப்படின்னா, மனம் அப்படிங்கிறத ரொம்ப பக்குவமா கையாண்டோம்னா, இந்த உலகத்துல அமைதியா, நிம்மதியா வாழ முடியும். ஏன்னா, மனதை வந்து நம்ம அலைய விட்டோம் அப்படின்னா, மனதை வந்து பாதிக்க விட்டோம் அப்படின்னா, அதனால ஏற்படக்கூடிய அ அதாவது ரசாயனங்கள், அது வந்து உடலை பாதிக்கும். அதனால உடல் வந்து கெடும். உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்ப மனதை ரொம்ப பக்குவமா நம்ம கையாண்டு, மனதை வந்து நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு, மனதுக்கு பிடித்த செயல்கள செஞ்சுட்டு, எப்போதுமே ம மனதோட உடலோட மனது அமைதியோடையும், உடல் ஆரோக்கியத்தோடையும் வாழ்வதற்கு நம்ம எப்போதுமே அந்த இறைவனை பிரார்த்தித்து, நம்ம அனைவருமே மனத மகிழ்ச்சியா வச்சுட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும், கீலர் பாஸ்கர் ஐயாவுக்கும், குணபாலன் ஐயாவுக்கும், காலைச்சக்கர குடும்பத்திற்கும், காலைச்சக்கர பல்கலைக்கழகம் இது. ஏன்னா பல கலைகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு குடும்பம் இது. அதனால இந்த பல்கலைக்கழகத்திற்கும், ஆசான்களுக்கும், அனைத்து உறவுகளுக்கும், என்னுடைய என்னுடைய உறவுகளுக்கும் நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம்.
மனதை பற்றி நம்ம காலச்சக்கரம் நிகழ்லே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நிறைய கருத்துக்கள் கூறியிருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து உள்வாங்கி இருந்தாலும், இன்று வந்து மனதை பற்றி பல்வேறு உதாரணங்களுடன் இன்னைக்கு வந்து தேவி அம்மா வந்து நமக்கு சிறப்பா வகுப்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொன்னும் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கு. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு அ உடல் உணவு முறைகளுக்கு நம்ம ஏற்றாற்போல் வாழ்ந்தாலும், மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு. அதே மாரி வந்து பல்வேறு உதாரணங்கள் உணவு முறைகள்ல நம்ம எடுத்துக்கிட்டு மனச வந்து சரியான முறையில நம்ம பயன்படுத்தலைனாக்கா, அதனுடைய அ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். இல்ல நமக்கு ஒரு தவறுதலான ஒரு இதா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வந்து உடலை சார்ந்து அ உபாதைகள் இருந்தாலும், நம்ம அந்த வைத்திய முறைகள்ல இல்லன்னாலும், மனதை நாம் தைரியமாக வைத்திருந்து வாழ்க்கை முறைகள் வாழ்ந்தால் நமக்கு வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கும். அதுக்கு வந்து பல்வேறு உதாரணங்கள் தன்னுடைய வகுப்பை சார்ந்து, தன்னுடைய பள்ளியை சார்ந்து, தான் கற்ற கல்விச்சாலையில் நடந்த சம்பவங்களையும், பல்வேறு உதாரணங்களை இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா எடுத்து கூறி இந்த நிகழ்வ குடுத்திருக்கிறாங்க. இது என்ன எப்படி சொல்றதுன்னாக்கா, நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுறோம் அப்படிங்கிறத விட, உண்மையிலேயே உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் தான் அனுபவித்தேன் அப்படிங்கிற ஒரு செயல வந்து நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து காலச்சக்கரத்துல வந்து நெறைய நடக்கும். காலச்சக்கரத்த பொறுத்தவரைக்கும் இருக்கிற அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும். ஏன்னா வந்து அ ஒவ்வொன்னத்தையும் உணர்ந்து தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாழ்க்கை முறையில வந்து இந்த நிலைகள்ல வந்து இந்த குரூப்ல வந்து நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து தினம் நடக்கும். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நமக்கு எல்லாருமே இந்த விஷயத்த வலியுறுத்தியிருக்காங்க. அப்பன் ஐயா முதற்கொண்டு இதில் வரும் ஆசான்கள் எல்லாருமே காலச்சக்கரம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள்ல இது இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு உணர்த்தியிருக்காங்க. அதே மாரி அம்மாவும் இன்னைக்கு நமக்கு அந்த சிறப்பான ஒரு செய்திய இன்னைக்கு குடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது இது மாரி தொடர்ந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பா வகுப்படுத்தி ஒவ்வொருத்தவரையும் நல்ல நிலைக்கு உயர்த்தி, ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இன்றைக்கு நிலை உயர்ந்திருக்குது அப்படின்னா, சிறப்பான சந்தோஷமான விஷயங்கள் தான். அதை இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வோடு நமக்கு ஏற்படுத்தி குடுத்து, சிறப்பித்து குடுத்து, நல்ல ஒரு சிந்தனைகளை அனைவருக்கும் ஒரு கருத்துக்களை பரிமாறி, நல்ல ஒரு மனநிலையை ஏற்படுத்தி, காலச்சக்கரத்துல வந்து மனதை பற்றி பேசி, இருக்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்தி சிறப்பித்துக் குடுத்த சென்னையைச் சேர்ந்த தேவி அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி, நன்றிங்கய்யா. நன்றி. சிறப்பு. சந்தோஷம். இன்றைய நிலையில் சிறப்பாக நமக்கு வகுப்பெடுத்து, அதாவது ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைகளை சார்ந்து நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றினாலே மனதை சார்ந்தும் சரி, தன்னிலைகளை சார்ந்தும் சரி, பின்பற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கை முறை சிறப்பாக அமையும் என்பதற்கு காலச்சக்கரத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று அனைவரும் இதன் தொடர்ச்சியை ஒவ்வொருவரும் பின்பற்றி, பயன்பற்றி, பயன்படுத்தி ஒவ்வொருவரும் வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வுகளை பற்றி காலச்சக்கரத்தின் பல்வேறு நிகழ்வுகளை பற்றி நாம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். அதேபோன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் நடக்கும் குழந்தைகளுக்கான நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம வந்து குழந்தைகள் நிகழ்வு வந்து சிறப்பா குடுத்துட்டு இருக்கோம். இந்த விடுமுறையாக இருந்தாலும், குழந்தைகள் வந்து நமக்கு சிறப்பா பங்களிப்பையும் குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களை சார்ந்து தாங்கள் கற்றுக்கொண்ட பல்வேறு கலைகளையும், பயிற்சிகளையும் நமக்கு வந்து சிறப்பா இந்த நிகழ்வுல குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களை சார்ந்து நம்ம குழுவிலயும் சொல்லியிருந்தோம். குழுவுல உள்ளவர்கள் தங்களுடைய குழந்தைகள் பயன்படுத்துங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுல வந்து குழந்தைகளை மேம்படுத்தக்கூடிய இன்னைக்கு அம்மா சொன்ன மாரி, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியுமோ, அதே மாரி புரிய வச்சு அவங்கள வந்து வாழ்க்கையில கொண்டு போறதுக்கு இந்த காலச்சக்கரமும் ஒரு வாழ்க்கைய வந்து செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வ தான் அந்த குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வ வந்து சிறப்பித்து குடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாங்க நமக்கு இந்த செங்கல்பட்டை சேர்ந்த தீனதயாளன் சார் வந்து பாத்தீங்கன்னா, தங்களுடைய குழந்தைகளை வந்து தொடர்ச்சியா பல்வேறு கலைகளை கற்றுக் குடுத்து, தொடர்ச்சியா அந்த நிகழ்வுல நமக்கு பங்கெடுத்து சிறப்பித்துக் குடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே எல்லா கலைகளையும் இப்ப திருக்குறள் முதற்கொண்டு அனைத்து விதமான நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் வரக்குள்ள, நம்மளுடைய குழந்தைகளும் அதில் பங்கேற்று, ஒண்ணு வந்து அத பார்த்தே கத்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இல்லை என்றாலும், தங்களை சார்ந்த இது மாரியான பயிற்சிகளை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். மனநிலையை அவர்களுக்கு நாம் எடுத்து குடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலச்சக்கரம் உருவாக்கும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம்.
ஏன்னா நல்ல விஷயங்கள், நல்ல நேரங்கள், நல்ல செய்திகள் ஒரு குழந்தைகளை போய் சேரக்குள்ள, இப்ப இன்னைக்கு அம்மா சொன்ன மாரி அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மனம் எந்த அளவுக்கு மாறுகிறதோ, அவங்களுடைய வாழ்க்கை முறையும், உடலும் சிறப்பான முறைக்கு மாறும் என்பதற்கு 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். அதனால வந்து எல்லாருமே குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை குழந்தைகளை பயன்படுத்தி தங்களை சார்ந்தோ, தங்கள் குடும்பத்தை சார்ந்த, உறவினர்கள் சார்ந்த, நண்பர்களை சார்ந்தோ, தங்களுடைய வகுப்புகளை சார்ந்தோ, ஏன்னா இதுல ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. வர திங்கட்கிழமையிலிருந்து ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட போகுது. அதனால தங்களது பள்ளிகளை சார்ந்தோ, குழந்தைகளை எந்த அளவுக்கு இதிலே மேம்படுத்த முடியும் என்பதை அனைவரும் பங்கெடுத்து குழந்தைகளை சேர்த்து அவர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நமக்காக சிரமப்பட்டுன்னு சொல்ல முடியாது. இப்ப வர்ற குழந்தைகள் ஆர்வத்தோடு தான் வர்றாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா, ஆர்வத்தோடு திருக்குறள்ல இருந்து நமக்கு வந்து அந்த சிறப்பு பாடல்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு வந்து நம்ம காலச்சக்கரத்துல அந்த அளவுக்கு குழந்தைகளே ஆர்வமா இருக்காங்க. உள்ள பெற்றோர்கள். ஏன்னா பெற்றோர்கள் தான் குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஒரு நேரத்துல வந்து இவங்கள வந்து சரியான முறையில நம்மள்ட்ட சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு குழந்தைகளே ஆர்வத்தோட வர்றாங்க அப்படிங்குள்ள நம்ம தான் அவங்களுக்கு வழிகாட்டிகளாக வழிநடத்திகளாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இனி வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வர்ற அன்பர்களும் தொடர்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வர்றவங்க குழந்தைகள் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களால சில பேர் வர்றது கிடையாது. அதனால வந்து குழந்தைகளை வந்து நாம வந்து அவங்கள வந்து போற்றணும், அவங்கள வந்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் சொல்றோம். அதனால வந்து குழந்தைகள் நிகழ்வுல வந்து தொடர்ச்சியாக நீங்க வந்து ஒவ்வொருவரும் பயன்பெற வேண்டும், பங்கு பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் திட்டக்குடி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் சிறப்பான முறையில் இன்றைக்கு நமக்கு காலச்சக்கரத்தின் ஆசிரியராக சிறப்பாக உருவெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பழனிவேல் ஐயா அவர்கள் இன்று சிறப்பாக நமக்கு வகுப்பை கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இன்றைய நிகழ்வில் மனம் என்னும் மாமருந்து என்ற தலைப்பில் அற்புதமாக மாமருந்து என்பதை விட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். மனம் அந்த அளவுக்கு எப்படி செம்மைப்பட வேண்டும், செழிப்படைய வேண்டும் என்று நமக்கு இன்னைக்கு சிறப்பாக கொடுத்திருந்தாங்க. ஏன்னா ஒரு மாணவரை வந்து ஆசிரியர் எந்த அளவுக்கு வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையும் இன்னைக்கு கொடுத்தாங்க. சந்தோஷமான செய்தி. அதே போன்று நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த தேவி அம்மையார் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நமஸ்காரம் ஐயா, சிறப்பு. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். கிச்சங்கோடு சுப்பிரமணியன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. மனத்தை பலமா வச்சுங்க. ஐயா வணக்கம் ஐயா, பெருமாள் பேசுறேன். நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, எப்படி உடம்பு தேவைங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய அனைவருடைய காலச்சக்கரத்தில் உடப்பிரவாத சகோதர சகோதரி அனைவர்களுக்கும்
என் இருகரம் கூப்பி உங்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றாக இருக்கின்றேன். இன்று ஒரு 10 நாள் கழித்து முடிந்தவுடன் என்னுடைய யோகாவை நான் செய்து காட்டுகின்றேன். நன்றி. நேற்று நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதுல அந்த காலச்சக்கர குழுவுல நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. இந்த காலச்சக்கரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி காற்ற பார்க்கல. ஆனா அந்த காலச்சக்கரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. அந்த காலச்சக்கரனுடைய இறைவனுடைய பிரபஞ்ச சக்தி இருக்கு என்று சொல்லி கூறிக்கொண்டு நான் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. பெருமாளையா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. இல்ல ஏழை கிளாஸ் சூப்பரா எடுத்தாரு. மனம் அது செம்மையானால் நிஜமாவே ரொம்ப சிறப்பா இருந்தது. பள்ளிவேல் ஐயாவுக்கும் மனம் எனும் மாமருந்து பற்றி எடுத்த தேவி அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சார் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். உண்மையிலே சார் இன்னைக்கு நம்ம தேவி அம்மாவோட கருத்து எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. நடைமுறையில உள்ளதை அவங்க அப்படியே இயற்கையா சொன்னாங்க. நம்ம மனசுதான் மருந்து அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா விளக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். தேவி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. காலச்சக்கர குழுவினருக்கும் நன்றி. நன்றி. சிறப்பு சார். நன்றி. வாழ்த்துக்கள். சந்தோஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க.